Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabhas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் டேட்டா மாடல்னால் என்னன்றதை கிளியராக பேச போகிறோம். ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரதுனால ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப்பே பண்ண வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா மாடல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டேட்டா மாடல் அப்படின்னா டேட்டாவை எக்ஸலுக்குள்ளே இருந்து மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்தும் வேறு எக்ஸலில் இருந்தும் அது வேறு டேட்டா சோர்ஸில் இருந்தும் எடுத்து எக்ஸலுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறது. டேட்டாவை கெட் பண்ணுற கான்செப்டுக்கு டேட்டா மாடல் நம்ம ஒரு பிளண்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அப்போது டேட்டா மாடலை பற்றி பேசும்போது உங்களுக்கு இந்த பவர் கொரின்றதும் பவர் பிவட்ன்றதும் லைட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். அதனால அந்த டிஃப்ரென்ஷியேஷனை நான் சொல்லிடுறேன். டேட்டா மாடல்னால் என்ன, பவர் கொரினா என்ன, பவர் பிவட்னா என்ன. டேட்டா மாடல் அப்படின்றது டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், ஓகே, மெத்தட். பவர் கொரின்றது டேட்டாவை கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வேறு லெவலில் ஷேப் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி யூஸபிள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸை க்ளீன்லாம் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல, அதை பவர் கொரி பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் பண்ண ப்ரெசன்டபிளான ஒரு ஃபைனல் யூஸபிள் டேட்டாவை ப்ரெசன்டபிளான ஒரு மூடுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பவர் பிவட் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்ற இந்த 3 அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டேட்டா மாடலை புரிஞ்சுப்பீங்க. டேட்டா மாடல் ஜஸ்ட் அ ப்ராசஸ் டு கெட் டேட்டா இன்சைட் யுவர் எக்ஸல், அவ்வளோதான். அது எப்படி பண்ணுறதுன்றத சின்ன கிறிஸ்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும்ல, அதுக்கு வீலுக்கப் மூலமாக மேனுவல் ப்ராசஸை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேனுவல் ப்ராசஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான டேட்டா மாடலிங் கான்செப்டை யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் டேட்டா மாடலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸை பண்ணி காமிக்க போகிறேன்ற மாதிரி 3 ஃபேஸஸாக போக போகுது. முதல்ல VLOOKUP, அதுக்கப்புறம் பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் டேட்டா மாடல், அதுக்கப்புறம் டேட்டா மாடல். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கோங்க. முதல்ல இந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். VLOOKUP மூலமாக நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறது கூட டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஆர்டர் டேட்டா இருக்குது. இந்த ஆர்டர் ஐடியில், இந்த டேட்டில், இந்த கண்ட்ரியில், இந்த ரீஜனில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்ற ஒரு கிளியர் பிக்சர் இருக்குது. பக்கத்து டேபில் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் எந்தெந்த பர்சன் வந்து சேல்ஸ் பர்சனாக இருந்திருக்காங்கன்னு இருக்குது. வெஸ்ட்டில் நேகான்றவங்க சேல்ஸ் பர்சன், ஈஸ்ட்டில் வந்துட்டு பிரியா, சென்ட்ரலில் வந்துட்டு மேத்யூ, தென் சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா பிரபான்றவர் சேல்ஸ் பர்சனாக இருக்காருன்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 டேபையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு டேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவுட்புட்டை கொண்டு வர போகிறேன். இந்த அவுட்புட்டில் என்ன மாதிரியான டேட்டாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதையும் நான் கொடுத்துட்றேன். பர்சன் 1, பர்சன் 2ன்ற மாதிரி டேட்டா லைனாக வரட்டும். இந்த இடத்துல ப்ராஃபிட் அமௌண்ட் வரணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் ஒரு பிவட் டேபிள் மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த 2 டேபையும் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த பிவட் டேபிளில் பர்சனுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராஃபிட் வருதுன்றதுனால இந்த 2 டேட்டாவும் ஒரே டேபிளில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. விச் மீன்ஸ் இந்த ஆர்டர்ன்ற டேபிளில் சேல்ஸ் பர்சன் நேம் இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்றது நம்ம என்ன பண்ணுவோம், VLOOKUP தான் ஐடியலாக யூஸ் பண்ணுவோம். VLOOKUP யூஸ் பண்ணி சவுத்தை செலக்ட் பண்ணி கம்மா கொடுப்போம். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், செகண்ட் காலமில் உள்ள நேம்ஸை அங்கே கொண்டு வர்றதுக்கு நம்ம 2ன்னு கொடுத்துட்டு கம்மாவை கொடுத்துட்டு 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். VLOOKUP உங்களுக்கு தெரியுன்ற அசம்ஷனில் நான் போகிறேன், ஏன்னா நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ராக் பண்ணி கீழே நம்ம ஃபில் பண்ணோன்னா இந்தந்த ரோவில் உள்ள ரீஜனுக்கு ரெலவெண்ட்டான சேல்ஸ் பர்சன் யாருன்னு கிடச்சிருவாங்கன்றதுனால இதை லாக் பண்ணிட்டு தான் ட்ராக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு நம்ம F4 யூஸ் பண்ணுவோம், கோல்டன் ஷார்ட்கட், ரைட், என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ராக் பண்ணிட்டோம்னா ஒரு ரீஜனுக்கு அகெயின்ஸ்டாக யார் ரியலான சேல்ஸ் மேனேஜர் ஆர் சேல்ஸ் பர்சன்றது கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிவட் டேபிளில் போட்டோம் அப்படின்னா இந்த 2 டேட்டாவும் நமக்கு வந்துடும். அதை பண்ணுவோம். இதில் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். Ctrl+Shift ரைட்டு, Ctrl+Shift டவுன், ஆர் அப்படியே செலக்ட் பண்ணி கூட போடலாம். அந்த ரீஜனில் உள்ள டேட்டா செலக்ட் ஆகும் தான். இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிளை கிளிக் பண்ணுவோம். பிவட் டேபிளில் இந்த ரேஞ்சிலேருந்து டேட்டாவை பிக் பண்ணிடுச்சு. எந்த இடத்துல பிவட் டேபிளில் கொடுக்கணுன்ற அந்த ரெஃபரன்ஸ் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே பண்ணுறேன். ஒரு பிளாங்கான பிளேஸ் ஹோல்டர் வரும், பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஹோல்டர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபீல்டு எல்லாமே வரும். இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுன்றதை நம்ம கொடுப்போம். முதல்ல இந்த இடத்துல சேல்ஸ் பர்சன் வேணும் இல்லையா, ஸோ சேல்ஸ் பர்சன் எடுத்து ரோலை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்து வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் டேட்டா வந்துச்சு. ப்ராஃபிட் இங்கே இருக்குது,
நேம் இங்கே இருக்குது, இதெல்லாம் நேமெல்லாம் மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதுக்கப்புறம் காப்பி கூட பண்ணி இந்த டேட்டா வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக VLOOKUP யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். இது நல்லா இருக்குல்ல, சிம்பிளாக இருக்குது. இதிலிருந்து நான் ஏன் டேட்டா மாடலை யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். டேட்டா மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டேட்டா மாடல் மூலமாகவும் இதை எப்படி பண்ணுறதுன்றத சொல்லுவேன். இங்கே வந்துடுவோம். இந்த இடத்துல டேட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்குது, 9995 ரோஸ் வரைக்கும் இருக்குது. ஒருவேளை நான் இந்த இடத்துல போட்ட ஃபார்முலாவுக்கு அகைன்ஸ்டாக இந்த டேட்டா மாறுது, கீழெல்லாம் பெரிய டேட்டா வருதுன்னும் போது நான் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி கீழே இழுக்கணும், ரைட்டா? அதே மாதிரி இந்த இடத்துல 4 பேர் தான் இருக்காங்க. சம்டைம் இந்த டேட்டாவும் மாறுது, வேறு மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும் போது இந்த ரேஞ்சில் உள்ள ரெஃபரன்ஸையும் பெருசாகிறதுனால பெரிய ரெஃபரன்ஸை நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உள்ள VLOOKUP ஃபார்முலாவிலையும் மாற்றணும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், உங்கள் ஃபார்முலாவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலை, VLOOKUP தான் யூஸ் பண்ணுறதுன்றதுனால இது நம்ம மாற்றி தான் ஆகணும். ட்ராக் பண்ணுறதையும் இந்த ரெஃபரன்ஸை மாற்றுறதையும் நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக பண்ணணும். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரைட்? அதுக்கப்புறம் இந்த எக்ஸலில் நீங்கள் ஒருவேளை இந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுனால ஓகே பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ரோஸ் கிட்ட இருக்கா. இது வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை இப்படியே VLOOKUP யூஸ் பண்ணியே முடிச்சிடலாம், அப்படியே போகும், ரைட்? ஆனால் இதையும் தாண்டி உங்கள் டேட்டா இருக்குது, வேறு ஏதோ ஒரு டேட்டா பேஸில் இருக்குது, ஆர் வேறு ஏதாவது CSV ஃபைலில் இருக்குது, ஆர் 4-5 எக்ஸலில் சேர்ந்து இருக்கணும் போது அதில் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பண்ணவங்களுக்கு இது புரியும், ரைட்? பண்ணாதவங்களுக்கு ஓகே அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வரும். பட் இதெல்லாம் பண்ணி பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஆமாம்ல அப்படின்ற புரிதல் வரும். ஏன்னா VLOOKUPல அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாமே கூட இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடான இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ், ரைட்? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபார்முலாவை இந்த இடத்துல போடுறோன்றதுனால ஒருவேளை இது பெரிய ஃபார்முலாவாக இருக்குது, ஆர் இன்னும் ஒரு சில ஃபார்முலாவெல்லாம் பக்கத்தில் போட்டு இந்த அவுட்புட்டை நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா திங்க் அபவுட் இட். நம்ம இந்த இடத்துல 9999 ரோஸ் கட் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நிறைய டேட்டாக்கு ஃபார்முலாவெல்லாம் போடும்போது கட்டாயமாக ஸ்லோனஸ் இருக்கும். அது உங்கள் கண்ணில் தெரியும். டேட்டா அதிகமாச்சுன்னா அது உங்களுக்கு புரியும். பட் அந்த மாதிரியான ப்ராப்ளமும் இதில் இருக்குது, ரைட்? ஆனால் நம்ம டேட்டா மாடலிங் கான்செப்டில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். இப்போ சொன்ன இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா டேட்டா மாடலிங் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் எக்ஸலை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண முடியும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேனுவல் மெத்தடை முடிச்சிட்டோம். இதோடைய டிஸ்அட்வான்டேஜையும் டேட்டா மாடலிங் மூலமாக படுற அட்வான்டேஜையும் பேசி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக எப்படி டேட்டா மாடலிங் கான்செப்டை யூஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். அதுக்கு நான் இந்த ரெண்டையுமே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுவோம். அதே மாதிரியே இந்த பர்சனையும் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணுவோம். இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம தனியாக பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கலரையும் கூட பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. சரி, நேமிங்கும் அழகாக பண்ணிவிடுவோம். ஆர்டர் 2 நான் கொடுக்குறேன், பர்சன் 2ன்னு கொடுக்குறேன், யூனிக்காக இருக்கிறதுக்காக. ஓகே, டேட்டா மாடலிங் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதுனால அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்பர் 1, உங்கள் டேட்டாவை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி நம்ம பவர் குரிக்கு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணி தான் ஆகணும். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுக்கும்போது அந்த செலெக்ஷன் உள்ள டேட்டா டேபிளாக மாறுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷனை செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஹெட்டர் இருந்துச்சுன்னா இருக்கணும், அது நல்ல விஷயம் தான். அப்போ தான் நீங்கள் இந்த டேட்டாவை ஈஸியாக கொண்டு போக முடியும். செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டேட்டாவை நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் பர்சனை நம்ம எடுத்துருவோம். நம்ம VLOOKUP யூஸ் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா மாடல் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால ஃபார்முலா நமக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம மாடலிங்கே அந்த வேலையை பார்த்துக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த காலமை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து என்டர் பண்ணுறேன். இது டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும், பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேபிளை நம்ம டேட்டா மாடலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டேபிள்குள்ளே கிளிக் பண்ணுங்கள், டேட்டான்ற டேபுக்கு போங்க. கடன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் ஃப்ரம் டேபிள்/ரேஞ்சை கிளிக் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி பவர் குரி மாதிரியே தெரியும், பட் இதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் அடிஷ்னலாக இன்வால்வ் ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பார்க்கணும். கடன் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃப்ரம் டேபிள்/ரேஞ்சை கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நல்ல நேமை கொடுப்போம். ஓகே, இந்த டேபிளுக்கு ஒரு நல்ல நேமை நம்ம கொடுப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா
ஆர்டர்னு கொடுத்துருவோம், ஆர்டர் 2ன்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் லோட் டு போயிட்டு இதை நம்ம டேட்டா மாடலாக ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் செக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது டேட்டா மாடலாக கன்வெர்ட் ஆகும். தென் கிரியேட் கனெக்ஷனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுவோம். நமக்கு இது டேட்டா மாடலாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கொரின்ற இடத்துல ஒரு கொரி வந்திருக்கு. பட் பக்கத்தில் உள்ள கனெக்ஷன்ற டேப்பில் யூஸ்வலாக நம்ம கிளிக் பண்ண மாட்டோம். இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா மாடலும் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு கொரி இருக்குது, இங்கே ஒரு டேட்டா மாடல் இருக்குது. ரைட், அடுத்த டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணி டேட்டா மாடலாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம நிறைய விஷயத்துக்கு அந்த டேட்டா மாடலை யூஸ் பண்ண முடியும். இதுலேயும் நம்ம ரீநேம் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சன் 2 நான் கொடுத்துட்டு டேட்டா மாடலை ஆட் பண்ணிட்டேன். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 டேபிளும் இந்த இடத்துல குறியில் லிஸ்ட்டாக இருக்குது. கனெக்ஷனில் ஒரே ஒரு டேட்டா மாடல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஒரு பிவட் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா மாடலில் இணைக்கப்பட்ட அந்த டேபிள்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேட்டா மாடலை மேனேஜ் பண்ணுற ஒரு மாடியூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பாக ரிலேஷன்ஷிப்பை இல்லாமல் பண்ணிங்கன்னா இதுவே உங்களை ட்ரிகர் பண்ணி இல்லைப்பா ரிலேஷன்ஷிப்பை இந்த 2 டேபிளுக்கும் இந்த 2 டேபிளுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை க்ரியேட் பண்ண வைக்கும். அதுவே கூட சம்டைம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கும். பட் நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா மாடலை மேனேஜ் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போவோம். இப்போ ஒரு விண்டோ புதுசாக ஓப்பன் ஆகும். இது உள்ள நம்ம ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஷிப்பை நிறைய மெத்தடில் பண்ணலாம். பட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். டயக்ராமேட்டிக்காக இருக்கும், பிக்சர் மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ண முடியும். இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செட் பண்ணுற மாதிரி வர்ற மாதிரியே வந்துருக்குல்ல. மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிளும் இந்த இடத்துல தெரியுது. இந்த இடத்துல உள்ள எல்லா காலமும் ஒரு ஃபீல்டாக லிஸ்ட் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இதில் உள்ள ரீஜனும் சேம் கைண்ட் ஆஃப் டேட்டான்றதுனால இது 2ஐயும் நம்ம லிங்க் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக இந்த 2 டேட்டாவும் ஒரே டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி அவுட்புட் வர்ற மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணுவோம். செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி இப்படி நம்ம லிங்க் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் இந்த இடத்துல வந்திருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த லிங்க் வந்திருக்கு. இதை நம்ம சும்மா டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன லிங்க் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரீஜனும் லிங்க் ஆகிருக்கு. இந்த ரீஜனும் சேம் நேமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டா ஒரே மாதிரியான டேட்டா இருக்கணும். இந்த இடத்துல ரீஜன் இருந்தாலும் இந்த இடத்துல வேறு நேம் ஆர் சிட்டி இது மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். பட் பரவாயில்ல, டேட்டா கரெக்டாக இருக்கணும். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் லிங்கை செட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணோம், இந்த டேபிளை 2ஐயும் எந்த டேட்டா பாயிண்ட் ஆர் எந்த காலம் ஈவனாக இருக்கோ ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்து அதை இழுத்து இந்த இடத்துல விட்டோம். அதுவே ஒரு லைன் எல்லாம் போட்டுக்குச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதை சேவ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிவட் டேபிளை நார்மலாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வாட்டி டேட்டா சோர்ஸுக்கு நம்ம எங்கேயும் செலக்ட் பண்ண போகிறது இல்லை. வி டோன்ட் ஹாவ் எனி ஃபிசிக்கல் டேட்டா சோர்ஸ் இன் திஸ் கான்செப்ட். நமக்கு என்ன இருக்குது, டேட்டா மாடல் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். டேட்டா மாடல் இந்த இடத்துல இல்லை, பட் டேபிள்ஸ்ன்ற இடத்துல இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அந்த டேட்டா மாடல்லாம் இருக்குது. டேபிள்ஸ் இன் ஒர்க் புக் டேட்டா மாடல், திஸ் ஒர்க் புக் டேட்டா மாடல். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவும் பண்ணுவோம். இப்போ நமக்கு எந்த இடத்துல எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு பிவட் டேபிள் வரும். பிளேஸ் ஹோல்டர் மட்டும் வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பிவட் டேபிள் போட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. பட் இந்த டேட்டா மாடலிங் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இப்படி வரும். பட் நல்ல விஷயம் தான். இந்த 2 டேபிள்ஸ் இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல அந்த டேபிள்ஸ். பட் இது 2 டேட்டா மாடலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ். ஓகே, இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதையும் செலக்ட் பண்ணுவோம். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் உள்ள ப்ராஃபிட் நமக்கு இந்த இடத்துல வரணும். நான் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு நேம் தானே வரணும். அதை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அதை இந்த டேபிள்லேருந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக நான் இந்த பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இதை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆன மாதிரி தெரிஞ்சால் கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறீங்க இதை. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ் தரப்போகுது. அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டேட்டா சோர்ஸை மாற்றினீங்கன்னா கூட இது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை காமிக்கிறேன். இந்த இடத்துல 2018க்கான டேட்டா நான் வச்சுருக்கேன். காப்பி பண்ணுறேன்.
இந்த ஆர்டரில் நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்முலா பாதிலே நிற்குது. ஸோ நான் இந்த ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும், அடிஷ்னல் ஒர்க் பண்ணணும். டேட்டாவை மாற்றினதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கீழெல்லாம் ட்ராக் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் கூட மாற வேண்டியதுக்கான நீடு வரலாம். ஒருவேளை இந்த டேட்டாவை மாறுதுன்னும் போது இந்த ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும், இங்கே சேஞ்சஸை கொடுக்கும். அப்போ நீங்கள் இதை மாற்றி கீழே திருப்பி ஃபுல்லாக ட்ராக் பண்ண வேண்டிய மாதிரியான செகண்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிவட் டேபிளுடைய ரேஞ்சை மாற்றணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ செலக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்மியாக செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா மாறிடுது. பட் இந்த இடத்துல எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். டேட்டாவை நான் காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட்டு தான் பண்ண போகிறேன், அவ்வளோதான் இல்லையா. பேஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் ஜஸ்ட் பண்ணாலே போதும், டேட்டா ரிஃப்ரெஷ் ஆகிடும். இங்கேயும் சேம் டேட்டா வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு மேனுவல் யூஸிங் VLOOKUP. இது வந்து டேட்டா மாடல். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மெத்தடுக்கும் இடையில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னுடைய நீடு வந்து சும்மா சின்ன லெவலில் தான் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் ஓகே போதும், ரைட். ஆனால் நான் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறேன், பெரிய லெவல் டேட்டா என்கிட்ட இருக்கணும் போது டேட்டா மாடலிங் கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணுறதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறது பெட்டரான்னு உங்களுக்கே தெரியும். தென் அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அடுத்த கான்செப்டில் அடுத்த வீடியோவில் இதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். See you in the next video. Thanks for watching.